அவரோட புத்தகத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வந்து இங்கே மறுபடியும் அதை பற்றி நம்ம விரிவுரை செஞ்சு அதை பற்றி விவாதிக்கணும். ஸோ அது வந்து என்ன சொல்லலாம், அவருக்கும் நம்ம பெருமை சேர்க்குற மாதிரி இருக்கும், நமக்கும் அது வந்து வாசகர் வட்டத்துக்கும் நம்மளோட புக்கை நம்மளே படித்து நம்மளே இங்கே விவரிக்கிற மாதிரி. ஸோ மிக்க நன்றி. ஸோ அடுத்து நம்மளோட அடுத்த கதை இதுக்கு போயிடலாம். ஸோ அடுத்து வேம்பு அவர்கள் இன்னைக்கு அசோகமித்திரனுடைய ஒரு கதையை எடுத்து இன்னைக்கு இங்கே விரிவுரை செய்துள்ளார். வாங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், யூட்டா வாசகர் வட்ட உறுப்பினர் அனைவருக்கும் இனிய மனமார்ந்த இனிய மாலை வணக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு வந்து காலமும் 5 குழந்தைகளும். ஸோ இதோட எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா அசோகமித்திரன். ஸோ அசோகமித்திரன் வந்து தெரியறதுக்கு முன்னாடி யாராவது கதை சொன்னதில் வந்து அவரை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. ஸோ கொஞ்சம் நான் மறுபடியும் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அவர் வந்து பிறந்த இடம் வந்து சிகாந்திரபாத்துங்கிற நகரில் 1931 பிறந்தார். ஸோ அவர் வந்து கணையாளி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்த போது அவர் வந்து தமிழ் புத்தகங்களை சிறுகதையாக எழுதி நிறைய வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில குறிப்பிட்ட கதை புக்கு சொல்லணும்னா கரைந்த நிழல்கள், தண்ணீர், அதுக்கப்புறம் வந்து விடுதலை, அந்தமாரி ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள்லாம் பிரபலமானது. ஸோ அப்படி அவர் எழுதின கதையில் வந்து வருஷம் இந்தியா லெவல்லையும் மாநில லெவல்லையும் வந்து அவார்டு கொடுக்கும்போது அவரோட புத்தகம் வந்து இந்தியா லெவலில் ஒன்று வந்து அவார்டு வாங்குச்சு. அது வந்து என்னென்னா 18ஆம் கோடு அச்சிட்ட கோடு அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து அவார்டு வாங்கிச்சு. ஸோ அவர் வந்து அவரோட அதுக்கப்புறம் வந்து அவரோட புத்தகங்கள்லாம் நிறைய வந்து தமிழ்லையும் நிறைய இந்திய மொழிகள்லையும் வந்து மொழிபெயர்த்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சிறுகதைகள் வந்து ஐரோப்பிய மொழிகள்லையும் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இவரோட எழுத்து ஆர்வத்தை பார்த்துட்டு அமெரிக்கா, ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு விருந்தாளராக வந்து இன்வைட் பண்ணி அவங்கள வந்து இவரை வந்து மகிழ்ச்சி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அவரோட வந்து ஒரு 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 குறிப்புன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கதைக்கு போகலாம். தலைப்பு வந்து காலமும் 5 குழந்தைகளும். ஸோ இப்போ வந்து இந்த புக்கில் அவர் வந்து ஒரு பர்சன் பற்றி தான் சொல்லியிருக்காரு. அந்த பர்சன் வந்து அந்த பர்சனோட நேமு, அவர் இந்த கதை வந்து எந்த ஊரில் தொடங்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசாக சொல்லலை. பட் ஆனால் ஒரு பர்சன் அந்த மாரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த பர்சனை நான் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பர்சன் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அவன் நினைச்சபடியே நடந்துருச்சு அப்படி சொல்லி சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு எல்லாருமே பழக்கப்பட்டது தான். நம்ம வந்து ட்ரெயினை பிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரெயினை பிடிக்க போகிறாங்க ஒரு பையன் ஒருத்தர். ஸோ ட்ரெயினை பிடிக்க போகும்போது அவர் வந்து நடைபாதைக்கு வரும்போதே ட்ரெயின் வந்து மூவ் ஆக தொடங்கிருச்சு. ஸோ ஒரு 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 100 அடி தூரத்தில் வந்து ட்ரெயின் போக ஆரம்பிக்குது. இவன் அப்போ தான் வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே உள்ள என்ட்ராகிறான். அப்போ வந்து அவன் வந்து சும்மா வரலை. என்னென்னா அவன் வந்து ஒரு கைப்பெட்டியும் ஒரு தோல் பையையும் சுமந்துக்கிட்டு ஓடி வரான். ஸோ ட்ரெயின் மூவ் ஆகும்போது இவன் நடந்து போய் பிடிக்க முடியாது, அப்போனா ஓடுறான். ஓடும்போது அப்போ வந்து அந்த பெட்டி வந்து ஒரு கையில் அப்படி தொங்க வச்சுருக்கான், கைப்பையை வந்து தோளில் தொங்க போட்டிருக்கான். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒற்றை சிறகு உள்ள ஒரு பறவை எப்படி வேகமாக போகுமோ அந்த மாதிரி ஒரு
ஒரு நிலைமையில வந்து அவர் வந்து அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த பெட்டி வந்து பெருசாக வந்து சுமையை கொடுக்கல. ஆனால் அந்த தோல் பை வந்து அந்த தோள்பட்டையில் ஒரு டம்ளர் வந்து ரொம்ப அழுத்துது அவனுக்கு. அந்த மாரி ஒரு ஒரு ஓரமாக வந்து அந்த டம்ளரை வச்சதுனால அந்த தோள்பட்டையில் வலிக்குது. அந்த அளவுக்கு ஓடுறான் வேகமாக அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினை பிடிக்க போகும்போது ஹோல்டான் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவன் ஹோல்டான் சொல்லிட்டே ஓடுறான் ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஹோல்டான் சொல்கிறது அவனுக்கே தெரியுது அது வந்து ஒரு கரெக்டான வே ஆஃப் இது சொல்லிட்டே ஓடி போய் பிடிக்கிறது வந்து கிடையாது. அப்போ வந்து ஹோல்டான் சொல்லும்போது நம்ம வந்து இப்போ பஸ்ஸு போகுது அப்படின்னா நம்ம ஹோல்டான் சொன்னோம்னா அது கரெக்டான வேயாக இருக்கும். அப்போ பஸ் அப்படி சொல்லி ஞாபகம் வரும்போது அவனுக்கு இப்போ பேக் டு பஸ்ஸுக்கு போகிறான். இப்போ பஸ்ஸில் ஏறி வந்தது தான் அவனோட பிரச்சனையே. இப்போ வந்து அவன் ஊரில் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து ட்ரெயினை பிடிக்க வரும்போது பஸ்ஸில் ஏறி வந்திருக்கிறான். அப்போ பஸ்ஸில் ஏறி வரும்போது என்ன நினைக்கிறான்னா அந்த கை பெட்டியோட வெயிட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்து அவனோட தோள்பட்டை பை வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பஸ் ஏறி வந்திருக்கவே தேவையில்லை. அப்படி என்ன மீன் பண்ணுறான்னா அதிகமாக வெயிட் இருந்துச்சுன்னா பஸ்ஸில் ஏறி வந்திருக்க முடியாது. அவன் வந்து ஒரு 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 ரிக்ஷாலேயோ இல்லைனா ஒரு ப்ரைவேட் டாக்ஸிலேயோ தான் வந்து போயிருக்கணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அந்தமாரி மீனிங்கில் ஸோ அவனோட பெட்டி வந்து தூக்குற அளவுக்கு தான் இருந்திருக்கு. அதனால் பஸ்ஸில் ஏறி இருக்கான். ஸோ பஸ்ஸில் ஏறினதுனால பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவனுக்கு வந்து அதுவுமே சாதகமாக இல்லை. எப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. பஸ்ஸு வந்து மெதுவாக போயிட்டு இருக்குது. ரோட்டில் போகும்போது மலைச்சாரலோடு இருக்குது. அந்தமாரி ஒவ்வொரு நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில். பெண்கள் எல்லாம் முன்னாடி ஏறுறாங்க, ஆண்கள் எல்லாம் பின்னாடி வழியாக ஏறுறாங்க பஸ்ஸுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து கண்டக்டர் வந்து பஸ்ஸை வந்து அவ்வளோ மூவ் பண்ணுற மாரியும் இல்லை விசில் அடிச்சு. ஏன்னா வந்து யாருமே வந்து டிக்கெட் எடுக்கிற மாரி தோணலை. அதனால் எல்லாருமே டிக்கெட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பஸ்ஸை வந்து மூவ் பண்ணுற மாரி அந்த நிலைமை இருக்குது. அப்போ இவனுக்கு வந்து லேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. அது வேற இருக்குது. அப்படி எண்ணிட்டு இருக்கும்போது இவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னா ஒரு பஸ்ஸோட வேகம் எப்படி வேகத்தை எப்படி ஃபீல் பண்ணுறான்னா ஒரு ஒரு பெருத்த எலி வந்து ஒரு சந்துக்குள்ளே புகுந்தா எப்படி இருக்குமோ அதோட வயிறு வந்து பெருசாக இருக்கும்போது ஒரு சந்துக்குள்ளே வளைஞ்சு புகுறது மாரி அந்த ரோட்டில் அந்த பஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நினைக்கிறான். ஸோ கடைசியில் வந்து பஸ்ஸு வந்து ஒரு இடத்துல கடைசி ஸ்டாப்பில் போய் நிற்கிது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு. அது வந்து என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் பஸ்ஸு நிப்பாட்டி இருக்கிறதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு பர்லாங்கு இருக்குது அப்படிங்கிறான். பர்லாங்குனா எனக்கு கரெக்டான அர்த்தம் தெரியல. அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மைல் கூட இருக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போனா ஒரு மைலு அந்த கைப்பெட்டி ப்ளஸ் அந்த தோல் பையோட அவன் வந்து இன்னும் வேகமாக போகணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு போகும்போது இப்போது நடைபாதையில் போயிட்டு இருக்கான் பஸ்ஸை விட்டு இறங்கி. நடைபாதையில் போகும்போது அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கும். ஒரு ட்ரெயின் தான் வரும் அந்தமாரி ஒரு நாளைக்கு. அந்தமாரி இருக்கும்போது நிறைய பேர் அந்த ட்ரெயினுக்கு போவாங்க. அப்போ வந்து அந்த வழியில் போகும்போது அவனுக்கு நிறைய இடைஞ்சல் இருக்குது. சொல்லப்போனால் வந்து பட்டாணி தள்ளுவண்டியில் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் செருப்பு தைக்கிறவங்க, அந்தமாரி அந்தமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது முக்கியமாக அவனை என்ன கவனிக்கிறான்னா ஒரு 5 குழந்தைங்களை வச்சு ஒருத்தங்க வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அதே குறிப்பாக நோட் பண்ணுறான். அது வந்து அவனோட மைண்டுக்குள்ளே பயங்கரமாக ஓடுது. எப்படின்னா இந்த குழந்தைங்கள வந்து இந்த மாலை வேளையில் இந்த குழந்தைங்க வந்து இப்படி தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி இப்படி நடக்கும்? ஒருவேளை அந்த குழந்தைங்கள்லாம் கொன்று வச்சு பிச்சை எடுக்கிறாங்களா அவங்க? அப்படிலாம் இருக்கக்கூடாது. சே அப்படி இருக்காது. எப்படி இருக்கலாம்னா ஒருவேளை வந்து நாக்கில் வந்து மசக்காய தடவி மயக்கமாக்கி ஒரு வேளை பிச்சை எடுக்கலாம். அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு நினச்சிக்கிட்டு சரி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான்.
போகும்போது இடையில வந்து ஒரு சைக்கிள்காரன் வந்து அந்த நடைபாதையில் வந்து சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறான். சைக்கிள்காரன் ஏன் சைக்கிளை உருட்டிட்டு போகிறான் ஓட்டிட்டு போகாமல் அப்படின்னு நினைக்கிறான். ஒருவேளை அவனுக்கு வந்து அந்த அந்த சைக்கிளில் வந்து காற்று இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து வண்டியில் வந்து லைட் எரியாமல் இருக்கலாம், அதனால கூட உருட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ லைட் இல்லாமல் போனால் வந்து போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிக்கிடுவாங்க அவனை. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்களை பற்றி பேசும்போது எதிரிலே வந்து ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார் நடைபாதைக்கு எதிர்த்தாப்புலே. அப்போ வந்து போலீஸ்காரர் சும்மா இல்லை, அவர் வந்து நடைபாதையார் நடைபாதை பயணம் கொள்றவங்களுக்கு வழி விடாம 4 பெரிய லாரிகள் வருது, அந்த லாரிகளை வந்து வழி அனுப்புறாரு. ஸோ அங்கே அவனுக்கு வந்து நேரமாகுது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டே போகிறான். அப்போ வந்து அந்த 4 லாரிகளை பற்றி யோசிக்கும்போது 4 லாரிகளும் வந்து ரொம்ப மெதுவாக நகருது அந்த அந்த பாதையை. அப்படிங்கும்போது அது எப்படி அவனுக்கு தோணுதுன்னா 4 பெரிய பூதங்கள் வந்து மெதுவாக நகர்றது மாரி தோணுது. ஸோ பூதங்களை பற்றி பேசும்போது யோசிக்கும்போது அவனுக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, பூதங்கள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் வந்து அலாவுதீனுக்கு வந்து அலாவுதீனுக்கு வந்து அரண்மனையை வந்து மகாராணி தூங்குறதோட சேர்த்து ஒரு நிமிஷத்தில் கொண்டாந்து கொடுத்துரும். ஆனால் என்னைய வந்து அந்த இடத்துல ஒரு யுகம் கூட நிப்பாட்டி வைக்கலாம், அந்த அளவுக்கு பூதங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக வந்து கடைசியாக யோசிக்கிறான், நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது 4 ஸ்டேஷன்ஸ் இருக்குது ரயில்வே டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ முன்னாடியே நான் அந்த ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் ரயில்வே டிக்கெட்டையாவது வாங்கி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதையும் பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மழையை சொன்னான்னு சொல்லிட்டு நானே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்குள்ள வந்துட்டேன். அது யாரும் இல்லை, பக்கத்து வீட்டுக்கார தடியன் தான் அப்படின்னு சொல்லி அவனே நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சரி எனக்காவது அறிவு வேண்டாமா, அப்போ நான் என்னையே தான் திட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வரோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வரும்போது டிக்கெட் எடுத்தாகணும். டிக்கெட் எடுத்து வரிசையில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போனால் அங்கே வந்து ஒரு பெரிய கியூ நிற்கிது அவனுக்கு முன்னாடி. ஐயோ இது என்னடா இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிக்கெட் எடுக்கிறவங்களாவது ஃபாஸ்ட்டாக போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து மெதுவாக பணம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு சில்லறைகள்லாம் மறுபடியும் வாங்கும்போது அதையெல்லாம் இங்கே ஒழுங்காக எண்ணி பார்த்து மெதுவாக தான் போகிறாங்க. ஸோ இன்னைக்கு பயணம் பண்ண வேண்டாம், இன்னைக்கு ட்ரெயினை பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்க மெதுவாக போகலாம். பட் என்னையமாரி இன்னைக்கு நான் உடனே ட்ரெயினை பிடிச்சாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அது முக்கியமான கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகணும். ஸோ அப்படின்னும்போது ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒழுங்காக போனால் தான் இந்தமாரி வந்து டிக்கெட்டு எடுத்து போகணுங்கிறவங்க தான் வந்து கரெக்டான வேலை ட்ரெயினை பிடிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, வேறு வழியே இல்லை, ஆனால் நம்ம டிக்கெட் இல்லாமையே போக முடியாது, அதனால் நான் டிக்கெட் எடுத்தே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே க்யூவில் நிற்கிறான். அப்படி நிற்கும்போது டக்குன்னு வந்து அவனுக்கு வந்து அந்த 5 குழந்தைங்களை பற்றியான ஞாபகம் வருது. ஒருவேளை வந்து இந்தமாரி ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களில் வந்து அனாதையாக போட்டு அந்த மயக்க மருந்து கொடுத்து அந்த பிச்சை எடுக்க விட்டுருக்க மாட்டாங்களே. ஒருவேளை வந்து அந்த குழந்தைங்கள பிச்சை எடுக்க வச்சவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஒருவேளை அவங்க அம்மா அப்பாவாக இல்லாமல் கூட இருந்தாலும் எங்கிருந்தோ கூட தூக்கிட்டு வந்து கூட பிச்சை எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படியோ போகுது. பட் நான் இங்கே வந்து எனக்கு அப்பா அம்மா இருந்துமே நான் இங்கே வந்து ஒரு டிக்கெட் எடுக்கிறது கூட ஒரு பிச்சைக்கார மாரி தான் நானுமே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டே ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துட்டான். எடுத்துட்டு நினைக்கிறான், நல்ல வேலை டிக்கெட் எடுத்துட்டோம், இப்போ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் வந்து மாடிப்படி ஏறி போய் ட்ரெயினை பிடிக்க தேவையில்லை, ஸோ இது வந்து நேரே நமக்கு வெளியிலே நிற்கிது ட்ரெயின் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போதே அந்த ட்ரெயின் வந்து அவன் டிக்கெட் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் நகர்றதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். ஸோ டிக்கெட் எடுத்துட்டு அவன் ட்ரெயினை பிடிக்க போகும்போது 1 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அவன் வெளியில் பிளாட்ஃபார்ம் போகும்போது அந்த ட்ரெயின் நகர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் அந்த ஃபஸ்ட்டு அந்த உரையாடல் ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா, நான் கதை சொல்ல ஆரம்பிக்க முன்னாடி. அந்த ஓடுறான் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ஸோ ட்ரெயினை பிடிக்க ஓடும்போது உங்களுக்கு பிளாட்ஃபார்மும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ
ஈஸியாக இருக்காது ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிற வழியில். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மூட்டைகள்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ள வந்து பாக்ஸ்குள்ளே வந்து ஆம், கோழியெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இவன் ஓடும்போதே ஒரு ஒரு கோழி பாக்ஸை வந்து எட்டி உதச்சி ஓப்பன் பண்ணி விட்டு போயிருது. அது வந்து கத்துது. அதால் அவன் நினைக்கிறான், அதால் கத்த தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும், என்னால் என்ன மாரி வந்து ஹோல்டான் ஹோல்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிறதான். ஸோ அதுக்கப்புறம் அதை கடந்து போகும்போது ஒரு பெரிய வண்டியை பார்க்குறான். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய தபால்கள் குமிச்சு வச்சிருக்கிறத பார்க்குறான். ஸோ தபால்கள் வச்சு குமிச்சு வச்சிருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அஹ், அஹ், தொலைதூரத்தில் இருக்கவங்களை வந்து பேச முடியாத போது தபால்கள் வழியாக தானே பேசிக்கொள்ள முடியும். ஸோ நேரில் பேசினாலுமே எவ்வளோ தான் பேசிக்கிற முடியும். ஆனால் தபால்கள் அப்படி கிடையாது. நமக்கு வந்து சும்மா சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நலம் நலமறி ஆவல் அப்படி சொல்லிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேசலாம் தபால்களில் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே ஓடுறான். ஸோ திடீர்னு அதெல்லாம் கடந்து போகும்போது திடீர்னு அவனுக்கு என்ன தோணுதுன்னா, பிளாட்ஃபார்மே எம்டி ஆயிடுச்சு. அப்போ வந்து அவனுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று ட்ரெயின் போயிட்டு இருக்குது, இன்னொன்று அவன் போயிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கான் பின்னாடியே. அப்போ வந்து இதுதான் டைமு, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வேகமாக ஓடி ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது திடீர்னு ஒரு 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 பெரிய குறுக்காக்கில் ஒரு பெரிய ஒரு உருவம் வந்து நிற்கிது. உருவம் வந்து நின்ன உடனே அவனுக்கு ஆச்சரியம். என்னது இது, எம்டிஆர் இருக்கிற பிளாட்ஃபார்மில் திடீர்னு ஒரு உருவம் வருதுன்னா அப்போ யார், அது கடவுளா அப்படின்னு சொல்லி கேட்குறான், யோசிக்கிறான். அப்போ வந்து ஆமாம் நான் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற உருவம் சொல்லுது. அப்போ வந்து கடவுள்லாம் இப்படி டக்குன்னு வர முடியுமா, போ தள்ளிப்போ, நான் வந்து ட்ரெயினை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கடவுள் சொல்லுது, நீ வந்து ட்ரெயினை பிடிக்க போகணும்னா எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து சொல்கிறாரு, நான் வந்து இப்போ நான் ட்ரெயினை பிடிச்சாதான் நாளை காலையில் அந்த ஊருக்கு போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஓ இன்டர்வியூக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். ஆமாம் இன்டர்வியூக்கு தான் போகிறேன். ஓ கடவுள் நினச்சா நமக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண விடாமல் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆமாம் நான் இன்டர்வியூக்கு தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போம்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், இன்டர்வியூக்கு தான் போகிற, இது ஒரு முக்கியமான காரியம் இல்லை, அதனால் நீ வந்து 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீ கிளம்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது தெரியும், ஆனாலும் வந்து நமக்குன்னு வந்து அமைத நம்ம வந்து எல்லாருமே வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், கரெக்டான டயத்துக்கு போக மாட்டோம். இது வந்து நடைமுறையில் இருக்கிறது தானே, நம்ம வந்து கரெக்டான டயத்துக்கு தான் அந்த டயத்துக்கு போயிட்டு அந்த 5-10 நிமிஷத்தை வந்து மிஸ் பண்ணுறது வழக்கமானது தானே. அந்த 5-10 நிமிஷத்தில் மிஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நடந்திருக்குது, எவ்வளவோ வந்து பிரச்சனைகள் நடந்திருக்குது, எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்ம நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம டைம் பாரு, நம்ம டைம் இதுதான், நம்ம வந்து தலையெழுத்து அப்படி சொல்லிக்கிருவாங்க ஒரு சில பேர். அந்தமாரி நாமே வந்து ஒப்பேத்திக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே தள்ளிப்போ, நான் மறுபடியும் நான் ட்ரெயினை பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்படியே ஓடினாலும் அவர் வந்து ஓடி ட்ரெயினை பிடிக்கக்கூடிய பெட்டி வந்து கடைசி பெட்டியிலேருந்து 3வது பெட்டியாவது பிடிச்சாகணும் குறைஞ்சது. கடைசி பெட்டி வந்து அந்த கார்டு இருக்கிற பெட்டியாக இருக்கும், அதுக்கு முந்தின பெட்டி வந்து பார்சல் அந்த மாரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ வந்து இன்னொன்று நினச்சி பார்க்குறான். ஸோ வந்து சூத்திரத்தின் படி வந்து எப்படி அப்போ இருந்திருக்கு அப்படின்னா, முன்னால் ஓடுறவன் வந்து எப்படினாலும் முந்தி போயிடுவான், பின்னால் ஓடுறவன் வந்து எப்படினாலும் அதில் வந்து தோற்றுருவான் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது போல இருக்குது. ஸோ அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது மறுபடியும் கடவுள் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலாக திடீர்னு வந்து நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கடவுள். ஸோ உனக்கு ஒரு வேலை இல்லையா, நான் என்ன ஜாதியாக இருந்தா என்ன, நான் வந்து பெரிய மீசை வச்சுருக்கேன், ஹோட்டலில் போயிட்டு மாமிசம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போக மாட்டேன், கர்ம காரியத்துக்கும் போக மாட்டேன், ஸோ நான் என்ன ஜாதியாக இருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே நீ இருந்தாலுமே அவர்கள் வந்து உனக்கு வந்து இந்த இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்று வச்சுருப்பாங்களா, அதை வந்து எப்படின்னு மறுக்க முடியாத அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன
ஒரு கலந்துரையாடல் கடவுளுக்கும் அவனுக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவர் மறுபடியும் சொல்லிட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து இன்னொன்று நினைக்கிறாரு. ஸோ எவ்வளவோ பேர் வந்து கடவுளுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க, கடவுளோட தரிசனத்துக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க, கா காலம் கடந்து நிற்கிறாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி கடவுள் வந்தும் நம்ம வந்து கடவுளை மதிக்காம போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு யோசிக்கிறான். கடவுளுக்கு வந்து வேற வேலை இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் தராம நம்ம முன்னாடி வந்து நிற்கி நம்மளை தொந்தரவு பண்ணுறது தான் வேலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவர் நினச்சா வந்து இந்த ட்ரெயினை வந்து ஒரு நிமிஷத்தில் நிப்பாட்டிடலாமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு. நீ வந்து இந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா? அது என்னால் முடியாது. இது வந்து நீ வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீ பிடிச்சிருக்கலாம், அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ போ தள்ளி போ, நான் வந்து ட்ரெயினை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து திடீர்னு வந்து அவருக்கு என்ன தோணுதுன்னா, திடீர்னு வந்து அந்த இவ்வளவு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த அரை நிமிஷம் கேப்பு தான் இருக்குது அவனுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் இடையில. அந்த அரை நிமிஷம் கேப்பில் வந்து எவ்வளவோ 1000 சிந்தனைகள் அவருக்குள்ள. இப்போ ஸோ இவ்வளோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரை நிமிஷம் கேப்பில் நடந்தது தான். அந்த ஃபஸ்ட்டு அவனோட பஸ்ஸில் ஏறி வரையிலேருந்து அந்த 5 குழந்தைகளை பார்க்குறது, இந்த டிக்கெட் எடுக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சிந்தனைகளும் அந்த அரை நிமிஷம் அந்த ஓடிட்டு இருக்கிற கேப்பில் நடக்கிறது தான் அவனோட மைண்டில். அப்போ வந்து அரை நிமிட இடைவெளியில் இவ்வளோ சிந்தனைகள் எதுக்கு வருது? சிந்தனைகள் அப்படின்னா வார்த்தைகளாக கூட இருக்கலாம். வார்த்தைகள் அப்படின்னா என்ன? வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு செயலுக்கும் இன்னொரு ஒரு இடைவெளிக்கும் இருக்கிறது. அப்போம்னா காலம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவனே யோசிக்கிறான். காலம்ங்கிறது இடைவெளியும் செய்கையும் சேர்ந்தது கூட காலமாக இருக்கலாம், இல்லைனா இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வந்து காலம்னா கரெக்டாக என்னது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு 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 செயல் ஒரு ஒரு செயலுக்கும் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்க அடுத்த ஒரு நிகழ்வுக்கும் இடையில இருக்கிற ஒரு இடைவெளி தான் காலம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஒரு இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா அவன் டிக்கெட் எடுத்துட்டு இருக்கான், ட்ரெயின் வந்து புறப்பட ஒரு நிமிஷம் இருக்குது. ஸோ அந்த இடைவெளி தான் அவன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்போனா நம்ம வந்து காலம் வந்து எனக்கு வெளியில தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து காலத்தை வந்து நம்ம பிடிச்சிடலாம். அப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டு இருக்கோம், காலம் வந்து எனக்கு வெளியில தான் நிற்கிது அப்படின்னா ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிது, நான் ஓட வேண்டிய தேவை இல்லை. ஸோ அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இப்போ இப்போ இப்படி நினைக்கும் போது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு அவனுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கனவு என்னென்னா அவன் ட்ரெயின் ஓடும் போது நினச்சிட்டு இருக்க கனவு, பஸ்ஸில் இருந்து ஏறி இங்கே டிக்கெட் எடுத்து மறுபடியும் அந்த கடவுள்கிட்ட பேசி வர்றது. இப்போ என்ன நினைக்கிறான்னா ட்ரெயின் வெளியில் நிற்கிது அப்படின்னா அப்போ வந்து அவன் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் டிக்கெட் எடுக்கிற இடத்துல இருந்து இன்னொரு கனவு கண்டுட்டு இருக்கான். ஸோ கடைசியில் டிக்கெட்டை வாங்கிட்டு அவன் வந்து பொறுமையாக நடந்து வரான், அந்த ட்ரெயின் வெளில தான் நிற்கிது. ஸோ அப்போ மறுபடியும் எல்லாமே நினைக்கிறான். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு காலத்துக்குள்ளே தான் நடக்குது. பஸ்ஸில் இருந்து ஏறி இறங்கி அந்த 5 குழந்தைகளை பார்த்து அந்த பிளாட்ஃபார்மில் கிராஸ் பண்ணி அந்த கடவுளை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்குள்ளே நடக்குது. ஸோ இதை தான் வந்து அவர் வந்து காலமும் 5 குழந்தைங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியில் அந்த ட்ரெயினில் ஏறி போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக படாத வந்து ஒன்று வந்து என்ன, இந்த ஒருத்தன் தான் சொல்லியிருக்கோம் நம்ம, ஏதாவது ஒரு பேர் வச்சுருந்துருக்கலாம். அதேமாரி அவன் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து வந்து ட்ரெயினை பிடிக்கிறான், அந்த கிராமத்துக்கு பேர் வைக்கலை. அவன் ஒரு ஊருக்கு இன்டர்வியூ போகிறான், அந்த ஊருக்கு பேர் வைக்கலை. ஸோ எல்லாமே ஒரு கனவு உலகத்தில் நடக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எந்த வருஷத்தில் எழுதினாருன்னு சொல்லலை ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு வந்து 40 வயசு இருக்கும்போதே அவருக்கு 1977 ஒரு அவார்டு வாங்கினார். ஸோ அவருக்கு அப்போ 40 வயசு. அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இதை வந்து 1970கள் 60களில் நடந்திருக்கலாம். அப்போவுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஒரு ஒரு கனவுக்குள்ள கனவு அப்படிங்கிறத வந்து ஒரு அந்த புக்கில் அந்த கதையில் சொல்லியிருக்காரு. இப்போ இன்ட்ரெஸ்டெல்லார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு இருக்கும்போது இன்னொரு கனவுக்குள்ளே போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தது. இவர் அப்போவுமே இதை எழுதியிருக்காரு. அந்த கதையை நான் ரிப்பீட்டர் மோடில் படிக்கும்போது தான் எனக்கு அது தோணுச்சு.
பிளாட்ஃபார்மில் ஓடும்போது ஒரு கனவு வருது, அதுக்கப்புறம் கடைசியாக டிக்கெட் வாங்கும்போது ஒரு கனவு வருது அந்த மாதிரி. ஸோ அதேமாரி இன்னொன்று எனக்கு இந்த கதையில் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, கனவுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அந்த குழந்தைகள் வந்து மயக்கமாக இருக்கும்போது அந்த குழந்தைகள் கூட அந்த காலம் அந்த காலம் வந்து அவங்களுக்கு நின்று போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போம்னா அந்த டைம் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக தான் வரும். நான் இப்போ வந்து ஒரு என்னோட சுச்சுவேஷன்லேயே நான் ஒரு ஒரு ரியல் சினாரியோவே சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் என்னோட எனக்கு உடம்புல இஷ்யூ வரும்போது நான் மயக்கம் வந்து கீழே விழுந்தேன். அப்போது வந்து ஒரு 3 மினிட்ஸ் நான் டிரைவிங்கில் இருந்தேன். ஆனால் அது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு மறந்துருச்சு எனக்கு சுத்தமாகவே. ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய கனவு மாரி தெரிஞ்சது. ஆனால் அந்த கனவு வந்து 2 நிமிஷம் தான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நான் எப்படி அதை ரீகால் பண்ணேன் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் இருக்குது. ஒரு கேம் விளையாடுறது மாரி ஒரு சீரிஸ். அது 2 சீரிஸாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு அது வந்து ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து 2 வாரம் பார்க்கக்கூடிய சீரிஸ் ஆக்சுவலாக. அது பார்த்தீங்கன்னா, கடைசியில சொல்லுவாங்க அதில், அவங்க எல்லாமே ஒரு கனவு உலகத்தில் தான் அந்த கேம் விளையாடுவாங்க. அப்போ வந்து கடைசியாக அவங்க முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது எப்படி நடந்திருக்கும்னா, ஒரு 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 விண்கற்கள் வந்து விழுந்திருக்கும். அவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்க. அவங்க 2 நிமிஷம் தான் இருந்திருப்பாங்களாம். அந்த 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் நடந்திருக்கும் அந்த மாரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியுது இந்த கதையை படிக்கும்போது. ஸோ அந்த கதை வந்து அவன் ட்ரெயின் ஏறும்போது முடியுது அப்படிங்கிறது முடிச்சிருக்கான். நன்றி. நம்ம ஒவ்வொரு தடவும் வந்து நம்ம வயசை தாண்டி 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 எதையோ ஒன்று பிடிக்க முயற்சி பண்றோம். ஆனா நம்மளை காலம் ஏமாத்திக்கிட்டு தான் வருது ஆக்சுவலி. ஸோ நீங்க இந்த கதையை படிக்கும் போது அதை எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை படிக்கும் போது எனக்கு அசோகமித்திரன் மேல நான் இன்னும் இது வரைக்கும் அவரை படிச்சது இல்லை. இனிமேல் படிக்கணும்னு ஆசை.